நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளர் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய அவரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே ஆலய உழவார தொண்டு சீர்திருக்கூட்டம் வருடந்தோறும் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய மார்கழி ஞான வேள்வியில் இந்த வருடம் வழக்கம்போல் சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாங்கிலே அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனாய திருக்காரணீஸ்வரர் திருக்கோயிலில் நாம் இம்மாதம் 8ஆம் தேதி தொடங்கி நம்பி ஆரூரரும் நம்பன் ஆரூரரும் என்கிற தலைப்பில் தேவார மூவர் முதலிகள் என்று சொல்லக்கூடிய மூவரிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய திருவாரூர் தொடர்பு பற்றி சில செய்திகளை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நம்பி ஆரூரர் என்பது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய இந்த மண்ணுலகத்து திருப்பெயர். அவருடைய சிவலோகத்திலே அவருடைய திருப்பெயர் சுந்தரர் என்பது, ஆளால சுந்தரர் என்று இந்த செய்தியை நமக்கு சொல்லுகின்றவர் தெய்வச்சேக்கிழார். ஏனென்றால் நம்பியாரூரர் தம்மை சுந்தரர் என்று எங்கும் குறிப்பிட்டுக் கொள்வதில்லை. ஆனால் நமக்கு தெய்வச்சேக்கிழார் கூறுகிறார், அவர்தான் நமக்கு ஆளால சுந்தரர் தான் நமக்கு நம்பி ஆரூரராக வந்தார் என்கிற அந்த செய்தியை சொல்லுகிறார். நம்பி என்பது ஒரு பொதுப்பெயர். நம்பி என்பது பொதுப்பெயர். ஆண்களிலே சிறந்தவர்களுக்கு நம்பி என்று சொல்லுவது வழக்கம். அப்படி அந்த சிறப்பான பெயரை ஆரூரருக்கு முன்பாக நம்பி ஆரூரர் என்று சேர்த்து சொல்வது வழக்கம். நம்பி ஆரூரர். நம்பன் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள்படும். நம்பன் ஆரூரன் என்பது திருவாரூருக்கு தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமானை அது குறிக்கும். எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் திருவாரூர் புற்றிடம் கொண்ட பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி பெரிய புராணத்திலே என்னென்ன செய்திகள் வருகிறது என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுந்தரருடைய வரலாறு முழுவதும் நாம் பார்க்கவில்லை, அப்படி பார்க்கவில்லை. சுந்தரருக்கும் திருவாரூருக்கு என்ன தொடர்பு, திருவாரூர் தொடர்பாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பதிகங்கள் அருளி செய்திருக்கிறார், அவருடைய திருவாரூர் சம்பந்தமான நிகழ்வுகள் என்னென்ன, இதுதான் நாம் சிந்தித்து கொண்டிருப்பது. நாம் அவற்றிலே பெரும்பாலானவற்றை நாம் சிந்தித்தோம். இந்த கடந்த 6 நாட்களாக நாம் சிந்தித்து வந்தோம். இன்றைய தினம் நிறைவு நாள், 7ஆவது நாள். இதிலேயும் பெருமானுக்கும் திருவாரூருக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு பற்றி நாம் சிந்திப்பதற்கு இன்றைய தினம் இந்த திருவருள் கூட்டியிருக்கிறது. நல்ல செய்திகளை நாம் கேட்பதற்கு திருவருள் தான் கூட்ட வேண்டும். திருவருள் கூட்டாவிட்டால் நல்ல செய்திகள் சேர்வது கடினம்.
செய்திகள் எப்பொழுதும் வந்து கொண்டே தான் இருக்கிறது இல்லையா? செய்திகள் வேணும்னு சொன்னால் டிவிலேயே செய்திகள் சேனலே ஒரு 6-7 சேனல் இருக்குது இல்லையா? வெறும் செய்திகள் மட்டுமே சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய சேனல் இருக்குது. நியூஸ் 7 அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அப்புறம் என்னென்னவோ சேனல் இருக்குது, பேர் சொல்ல விரும்பலை. அந்த சேனல் எல்லாமே இருக்குது. அது தினம் செய்திகளைத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறது. செய்திகளை தெரிந்து கொள்ளுகிறோம், ஆனால் அவை நமக்கு என்ன பயனை தருகிறது என்பது ஒரு பக்கம். நல்ல செய்திகள், உயிருக்கு உறுதி பயக்கக்கூடிய செய்திகள், நமக்கு துன்பத்தை போக்கி நலம் தரக்கூடிய செய்திகள், இந்த செய்திகளெல்லாம் நமக்கு கிட்ட வேண்டும் என்று சொன்னால் அது நல்வினை பயன் இருந்தால்தான் கிட்டும். கொஞ்சமாவது நல்வினை பயன் இருக்கணும், அப்போ தான் இந்த நல்ல விஷயங்கள் காதில் விழும். இல்லைன்னா 2 பேரும் அடிச்சுக்கிறது தான் நம்ம காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் ஏசிக்கொள்ளுது, ஒருத்தர் பேசிக்கொள்ளுது, திட்டிக்கொள்ளுது, இதுதான் காதில் விழுந்துகிட்டு இருக்கும். நல்ல விஷயங்கள் காதில் விழாது. அதாவது இந்த நல்வினை பயனால் தான் நல்ல விஷயங்கள் காதில் விழுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தெய்வ சேக்கிழாரே சொல்கிறார். என்னன்னு கேட்டால், முதல் வேட்டைக்கு வந்திருக்கிற திண்ணனார் பல கிலோமீட்டர், பல மைல் தூரம் பன்றியை துரத்தி கொண்டு வருகிறார். எல்லாரும் பின்தங்கி விட்டார்கள். இவருக்கு அந்த இளமை வேகம், அது எப்படி நம்முடைய முதல் வேட்டையில் ஒரு பன்றி நம்மிடமிருந்து தப்பிப்பது அப்படிங்கிற ஒரு ஈகோ, அதனால் அதை துரத்திக்கிட்டு போகிறார். துரத்திக்கிட்டு போனால் அது பல காத தூரம் போய்விட்டது. கடைசியில் ஒரு இடத்துல அது ஒரு மலைச்சாரலில் களைச்சி போச்சு. இவரும் அது அங்கே வந்தார். கிட்டத்தட்ட இவரும் களைத்து விட்டார். ஆனால் பன்றி இனிமேல் ஓடுவதற்கு இடமில்லை, நின்று விட்டது. இவர் என்ன செய்தார், அதனை தாக்கி கொல்லுகிறார். கொன்ற பிறகுதான் பார்க்கிறார் யாருமே இல்லை, 2 பேர் தான் இருக்கிறான். ஒருத்தன் காடன், இன்னொருத்தன் நாணன். இத்தனை தூரம் வந்த பிறகு பார்த்தால் யார் மிஞ்சி இருக்கிறார்கள்னா காடனும் நாணனும். வாழ்க்கையிலையும் நாம் நீண்ட தூரம் பயணம் செய்து எல்லா விதமான உயர்வு தாழ்வுகளை எல்லாம் பார்த்து விட்டு, நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசியில் அப்படி யோசனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம கூட யார் இருக்கிறதுன்னு பார்த்தா நல்வினையும் தீவினையும் மட்டும்தான் நிற்கும், வேறு எதுவுமே நிற்காது, எல்லாமே போயிடும். பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடும், பையன் வேலை கிடைச்சி போயிடுவான், ஏற்கனவே அப்பா அம்மாலாம் போயிருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டார்கள். நமக்கு என்ன மிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா நல்வினை தீவினைகள் தான் மிஞ்சும் ஒருவருக்கு, அது எங்கேயும் போகாது. அப்படி பார்க்கிறார், நல்வினையாக நாணனும் தீவினையாக காடனும் இருக்கிறார்கள். 2 பேரும் நீஞ்சினாங்க. இங்கடா மித்தவங்கள்லான்னு கேட்குறாரு. நீ ஓடின ஓட்டத்துக்கு எவன் தாங்குவான், எல்லாரும் பின்தங்கிட்டாங்க, நாங்கள் 2 பேர் தான் வந்தோம், எங்களுக்கும் மூச்சு வாங்குது அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப பசிக்குது, தாகம் அதிகமாக இருக்கிறது. பசியும் தாகமும் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு உடனே தண்ணீர் வேணுங்க. இந்த காடன் என்பவன் சொல்லுகிறான், நான் பன்றியை சமைத்து கொண்டு இருக்கிறேன், பன்றியை சமைத்து கொண்டு இருக்கிறேன், நீ போய் இவருக்கு தண்ணி கிடைக்க ஏற்பாடு செய்ய நம்முடைய தலைவனுக்கு அப்படின்னு. நானும் இவரை அழைத்து கொண்டு போகிறான். பன்றியை சமைச்சு வைக்கிட்டோம், நம்ம தண்ணி குடிச்சிட்டு வந்துள்ளான்னு போனால் நீண்ட தூரம் போகிறார்கள். இவனுக்கு தாகம் தாங்க முடியல, திண்ணனாருக்கு தாகம் தாங்க முடியல. என்னப்பா எவ்வளோ நேரம் போகிறது, இதோ வருதுன்னு சொல்லுகிறாய், இல்லை வந்துருச்சு இதோ வா அப்படின்னு கூட்டிக் கொண்டு போகிறார். எனக்கு அதிகமான தாகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இல்லை, நம்ம தாகத்தை தீர்ப்பதற்குரிய ஆறு ஓடுகிறது, கூட்டிகிட்டு போகிறவா. கொஞ்ச தூரம் போய்கொண்டே இருக்கிறார்கள், நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக திண்ணனார் பொறுமையை இழந்து கொண்டே வருகிறார். அப்போ பார்க்கிறாங்க, ஒரு சோலை தெரிகிறது. எங்கடா தண்ணின்னு சொன்னால் எங்கடா இருக்கு, இப்படி கூட்டிக்கிட்டே போறியாடா. இல்லை, இந்த மாதிரி இந்த சோலை தெரிகிறது அல்லவா, அதை தாண்டினால் பொன்முகலி ஆறு ஓடுகிறது. பொன்முகலி ஆறு ஓடுகிறது, அங்கிருந்து நீர் எடுத்து பருகலாம், நீ வா அப்படிங்கிறான்.
சரின்ட்டு இப்படி போகிறார். சொல்லனாத தாகம், வறட்சி. அப்படி போகிற பொழுது, சோலைக்குள்ளே போகிற பொழுது ஒரு மலை தெரிகிறது. இப்போதான் பார்வைக்கு தெரிகிறது. திரும்பி பார்த்து கேட்கிறார், என்னடா மலை அப்படின்னார். அவன் சொன்னா, அதுதான் காளத்தி மலை அப்படின்னா. என்ன சொன்னா? காளத்தி மலைன்னா. காளத்தி மலைன்னு சொன்னதோட நிறுத்திருக்கணும் அவன். ஆனால் நான் என்கிறவன் யாருன்னு சொன்ன? நல்வினை. நல்வினை. அதனால் அவன் அடுத்தது ஒன்று சொன்னா, அங்கே போனால் குடுமித்தேவர் இருப்பாருன்னா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கே போனால் குடுமித்தேவர் இருப்பார். ஒருத்தருக்கு அடையாளம் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, சைதாப்பேட்டையில் ஏதோ ஒரு இடத்த அடையாளம் கேட்குறாரு. இங்கே ஒரு லைப்ரரி இருக்காம எங்கன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு எய்த்த மாதிரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு எய்த்த மாதிரி அங்கே லைப்ரரி இருக்கு அப்படின்னு சொன்னவர், உடனே அங்கே பக்கத்தில் காரணீஸ்வரர் கோயில் இருக்கு, அங்கே காரணீஸ்வரரும் இருப்பார் அப்படின்னு சொன்ன நல்வினை. கேட்டதை மட்டும் சொல்லி விட்டுட்டா நல்வினை இல்லை. கேட்டதை மட்டும் சொல்லி விட்டுட்டா நல்வினை இல்லை. அங்கே காரணீஸ்வரர் கோயில் இருக்கும், அங்கே போனால் காரணீஸ்வரரை பார்க்கலாம்னு உடனே நமக்கு என்ன ஆர்வம் வரும்? ஓ, காரணீஸ்வரர், என்னவோ நமக்கு இந்த காரணீஸ்வரருங்கிற பெயர் காதில் விழுந்துருச்சு. ஒரு நல்ல சகுனம். சுவாமி பேர் காதில் விழுவது நல்ல சகுனம் இல்லையா? உடனே அந்த பார்க்க வேண்டும் என்கிறார். இவருக்கு அவ்வளோ நீர் விடாய் தாகம் இருக்கு. இவருக்கு அந்த நல்வினை ஆகப்பட்டது. அங்கே போனால் குடுமித்தேவர் இருப்பார். அந்த சாமி பேர் என்ன? குடுமித்தேவர். அங்கே போனால் குடுமித்தேவர் இருப்பார்னு ஒன்று, அவ்வளோதான். அங்கே போனால் யார் இருப்பார்னு சொன்ன? குடுமித்தேவர். குடுமித்தேவரா? நம்ம போனால் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்கள் அப்பாவோட வந்திருக்கேன், பார்த்துருக்கேன். அப்போ வா போய் பார்ப்போம் அப்படின்னார். இந்த தண்ணிக்குள்ளேயே இறங்கி போகிறார், ஆற்றுல இறங்கி போகிறார். நானும் நினைவுபடுத்துகிறான், அதிக தாகம், நீ ஏன் கொஞ்சம் நீர் பருகிக்கோன்றான். அது அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார். அது அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார். நீரில் இறங்கி போகிறார். தாகம் எடுக்கலை, தெரியல. சிவத்தின் மேலே அதி தீவிரமான பக்தியும் காதலும் வந்தால் உடல் உபாதைகள் ஒன்றும் தோன்றாது, எதுவும் தோன்றாது. உடல் உபாதை எதுவும் தோன்றாது. அப்ப அந்த மாதிரியாக அந்த ஒரு நிலையில் நல்வினை பயன் இருந்தால்தான் நல்ல செய்திகள் காதில் விழும். மற்ற செய்தி விழுறதுக்கு ஒன்றும் வினை செஞ்சிருக்க வேண்டாம். அது பாட்டுக்கு தீவினை செஞ்ச காதில் வந்து தானாக விழுந்துடும் இல்லையா? ஆகையினாலே நாம் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். காரணீஸ்வரங்கிற பேர் காதில் விழுவுது, குடுமித்தேவருங்கிற பேர் காதில் விழுவுது, தின்னனாருங்கிற பேர் காதில் விழுவுது. அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் நல்வினை பயனாலே இந்த பேர் கிடைத்தது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்வினை பயன் தான் தெரியும். அப்ப இந்த திருவாரூர் என்று சொல்லக்கூடிய ஆரூர்ல இருக்கக்கூடிய பெருமான் சிறப்பான ஒரு நிலையிலே விளங்கக்கூடிய பெருமான். அது மண் தலம் என்று சொல்லப்படும். ஆரூர் என்ன? மண் தலம். 2 கண்களையும் இழந்திருந்தார் ஆரூரர். அவருக்கு ஒரு கண்ணு காஞ்சிபுரத்தில் கிடைச்சது, இன்னொரு கண்ணு திருவாரூரில் கிடைச்சது. ரெண்டுமே மண் தலம். ரெண்டுமே மண் தலம் தான். ரெண்டும் மண் தலம். ஒன்று மண் தலத்திலே சக்தி நிலை, இன்னொன்று மண் தலத்திலே சிவநிலை. காஞ்சிபுரம் சக்தி நிலை, திருவாரூர் சிவநிலை. ரெண்டும் மண் தலத்தில் தான் வரணுமா, வேற எங்கேயாவது வரக்கூடாதுன்னா, நம்முடைய உடல் தத்துவங்களில் கண்ணு என்பது மண் தத்துவத்தை சார்ந்தது. அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். குருதி நீர் தத்துவத்தை சார்ந்தது.
மூச்சு காற்று காற்று தத்துவத்தை சார்ந்தது. அப்போ கண்ணுங்கிறது தசைப்பகுதியாக இருக்கிறது. எதை சார்ந்தது? மண் தளத்தை. அதனால தான் காஞ்சிபுரத்துலேயும் திருவாரூர்லேயும் வந்தது இந்த கண்ணு ரெண்டும். எவ்வளோ பொருத்தம் பாருங்க. அங்கே பரவினாச்சியாருடைய ஊடலை தீர்த்து வைத்து இருவரும் மகிழ்வோடு இருக்க அரூர் பெருமானே தூது சென்றார். ஏர்கோன் கலிக்காமர் என்கிற நாயனார் கொஞ்சம் கோச்சிட்டு இருந்தார். இவர் போய் சமாதானம் பண்ணார். பிறகு அங்கே இருந்த காலத்திலே சேர நாட்டை சேரமான் பெருமாள் நாயனார் என்பவர் ஆண்டு வந்தார். சேரமான் பெருமாள் நாயனார் ஒருத்தர் ஆண்டு வந்தார். அவர் ராஜ்யத்தில் அதிக ஆவல் இல்லை. இருந்தாலும் உறவுக்காரர்களெல்லாம் சேர்ந்து அரசாங்க அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த பொறுப்பை அவரிடம் திணித்தார்கள். பெருமானின் சம்மதத்தை கேட்க அவர் சம்மதம் கொடுத்தார். அந்த சம்மதத்தை கொண்டு அந்த அரசை ஏற்றுக்கொண்டு நடத்துகிறார். அவருக்கு சிவன் மேலே ரொம்ப அற்புதமான பக்தி. கொடுங்கோளூர் என்கிற நகரை தலைநகராக கொண்டு மகோதை நாடுன்னு பேர், அந்த நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறார். இந்த கொடுங்கோளூரில் இருக்கிற கோயில் பேர் திரு அஞ்சைக்களம்னு பேர். அஞ்சைக்களத்தப்பர்னு பேர் அவருக்கு. அஞ்சைக்களத்து அப்பர். அந்த திருக்கோயில் சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தி. தினந்தோறும் வீட்டில் பூஜை பண்ணுவார். தினந்தோறும் வீட்டில் பூஜை பண்ணுவார். இந்த சிவபூஜை பண்ணுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் சிவபூஜையை அவர் நிறைவு செய்த உடனேயே இந்த பூசையை யாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சிவபெருமான் அறிவிப்பார். எப்படி இருக்கு பாருங்க. சிவபெருமான் என்ன பண்ணுவார்? இந்த பூசையை யாம் ஏற்றுக்கொண்டோம் என்று அறிவிப்பார். அறிவிப்பார்னா வார்த்தைகளால் அறிவிப்பாரா, சொல்லுனால அறிவிப்பாரானா? இல்லை, அவர் அறிவிக்கிற விதம் வேற. எப்படின்னு கேட்டால், சிலம்பின் ஒலி கேட்கும். என்ன ஒலி கேட்கும்? சிலம்பின் ஒலி கேட்கும். அதை முடித்தவுடனே பூஜை முடிச்சுட்டு அப்படி அமைதியாக உட்கார்ந்துருந்தான்னா சிலம்பு ஓசை கேட்கும். சிலம்பு ஓசை கேட்டவுடனே இவருக்கு அந்த பூசையை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி. பெரும்பாலும் பலரும் சில சமிக்கை வைத்திருப்பார்கள். ரொம்ப ஆழமாக பூஜை செய்கிறவர்கள், அன்பாக பூஜை செய்கிறவர்கள், மனம் எங்கும் திரிந்து செல்லாமல் அங்கேயே நின்று பூஜை செய்கிறவர்களுக்கெல்லாம் அப்படி அடையாளம் தெரியும். நமக்கெல்லாம் கூட சில சமயம் தெரியும். எல்லா நாளும் தெரியலனாலும் சில சமயமாவது டக்குன்னு ஒரு பூ விடுவோம். உடனே நம்ம சரி இன்னைக்கு ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இல்லையா? அது ஒரு திருக்குறிப்பு. ஆனால் சிலருக்கு எல்லா நாளும் அந்த குறிப்பு தெரியும். ஒரு பல்லி சத்தம் போடும், பூஜை முடிஞ்சவுடனே பல்லி சத்தம் கேட்கும். இல்லை வெளியிலேருந்து ஏதாவது ஒரு குயில் கூவும், இல்லை ஒரு காக்காவாவது கத்தும். இது மாதிரி ஏதாவது ஒரு சிக்னல் வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாத்த விட ரொம்ப சிறப்பு இவருக்கு சிலம்பு ஓசை கேட்குது. அப்போ அவருக்கு என்ன இருக்கும்? பூஜை முடிஞ்ச உடனே சாமி இதை ஏற்றுக்கிட்டாரா அப்படிங்கிறதுக்கு அவருக்கு இந்த சிலம்பு ஓசை தான் பெரிய. அதனால் ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த பூஜையை சிவபூஜையை செய்வார். எல்லாரும் சிவபூஜை பண்ணணும். ஒரு சுருக்க அளவிலாவது பண்ணணும். நீண்ட நெடிது பூஜை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட, பெரிய பூஜையை செய்ய முடியவில்லை அப்படின்னாலும் கூட பரவாயில்லை, சுருக்க அளவிலாவது பூஜை செய்யணும். அதற்காகத்தான் 8 போற்றிய வச்சார் நம்முடைய மணிவாசக பெருமான். ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. ஒரு பூ. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி,
நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. 8 பூவு, 8 பூவையும் அந்த 8 போற்றியை சொல்லி போடுங்க. எப்போ அப்படிதான் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. நேரம் இல்லைன்னா அப்படி பண்ணணும். நேரம் இருக்குன்னா கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்களுக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி, அல்லலறு தடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லாம் ஐந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி 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 போற்றின்னு மலர்களை எடுத்து சொல்லுகிறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லுகிறார். போற்றி சொல்லுகிறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு தெய்வ சேக்கிழார் சொல்லுகிறார். பொருளும் ஞானமும் போகமும் என்னென்ன வருமா? பொருளும் ஞானமும் போகமும் போற்றி என்பார்க்கு அருளும் அங்கணர் திரு அறத்துறையை வந்தணைந்தார். திரு அறத்துறைக்கு வந்து சேர்ந்தார்னு சொல்லணும். யாரு? எழுது சொல்மறை அளிப்பவர்தாம், எழுது சொல்மறை அளிப்பவர்தாம். எழுது சொல்மறை அளிப்பவர் திருஞான சம்பந்த பெருமான். அவர் வேதத்தை அருளியவர். அவர் வேதத்தை அருளிய வேதம் என்று சொல்லக்கூடிய அதிலே அந்த பாடல்களை போற்றி சொல்லி சொன்னால், எழுது சொல்மறை அளிப்பவர்தாம் திரு அறத்துறை வந்தணைந்தார். செய்தி இதுதான். சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டால், திருஞான சம்பந்தர் திரு அறத்துறைக்கு வந்தார். திரு அறத்துறைங்கிறது ஒரு தலம். என்ன செய்தி சொல்ல வருகிறார்? திருஞான சம்பந்தர் திரு அறத்துறைக்கு வந்தார்னு சொல்லணும். இதை சொல்லுகிற பொழுது இப்போ நானா இருந்தேன்னா திருஞான சம்பந்தர் திரு அறத்துறை வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்? திரு அறத்துறையில் இருக்கக்கூடிய பெருமானுடைய பெருமை என்ன தெரியுமா? யார் ஒருவர் அவரிடம் போய் போற்றி சொல்லி வழிபாடு செய்கிறார்களோ, கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவருக்கு ஆறுமுதம் ஆனாய் போற்றி, அல்லலறு தடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் போற்றி திருத்தாண்டகம்னே அப்பர் சுவாமி அருளி செய்திருக்கிறார். இந்த போற்றியை சொல்லி பூக்களை போட்டு வழிபாடு செய்கிறார்களே, அவர்களுக்கு என்ன தருவாராம்? இந்த திரு அறத்துறையில் இருக்கிறவர் பொருள் தருவார், ஞானம் தருவார், போகம் தருவார். பொருளும் ஞானமும் போகமும் அருளும் அங்கணர். அருளும் அங்கணர் யாருக்கு? போற்றி என்பார்க்கு அருளும். அதனால வழிபாட்டில் நீங்கள் தினம் பூஜை செய்கிற பொழுது போற்றி சொல்லி வழிபாடு செய்யுங்க. அது 10 பாட்டு 11 பாட்டு இருந்தாலும் ஒரு பாட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கற்றவர் ஒன்றும் கனியை போற்றி மலர் எடுத்து கொத்திக் கொள்ளுங்கள். முடிஞ்சால் தீபம் ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க, இல்லை தூபம் காட்ட முடியும்னா காட்டுங்க, இல்லை மலர் போட முடியும்னா போடுங்க. இதெல்லாம் முடிஞ்சால் செய்யுங்க. முடியலன்னா கவலைப்படாதீங்க. வழிபாட்டில் உட்கார்ந்து அன்போடு பக்தியோடு போற்றி சொல்லுங்க. உங்களுக்கு முக்கியமாக வேணுங்கிறது நமக்கு பொருள் வேணும், அப்புறமா ஞானம் போகணும். பொருள் வந்தால் மட்டும் போதுமா? போகமும் போகணும். அப்படி எல்லாவற்றையும் தரக்கூடியது இந்த போற்றி மந்திரம். அதனால் சிவபூஜை ரொம்ப முக்கியம். ரொம்ப பெருசாக செய்யணும், விஸ்தாரமாக செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. 6 நாள் சிவபூஜை செஞ்சார். யாரு? திண்ணனார்.
எத்தனை நாள் செஞ்சார்? 6 நாள் செஞ்சார். கூட்டிகிட்டு போயிட்டார். வா போலான்ட்டார். அப்படின்னா அந்த பூசை எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பாருங்க. அந்த பூஜை எவ்வளோ ஸ்ட்ராங்னு பாருங்க. நாமும் தான் எத்தனையோ காலமாக பூஜையும் செஞ்சுட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறார். அப்படிலாம் கவலைப்படாதீங்க. பொருளும் ஞானமும் போகமும் நிச்சயம் அருள்வார். நாம் எடுத்த உடனே மன உறுதிங்கிறது எடுத்த உடனே வராது. பூஜையை தொடங்குகிற பொழுது மனதை கொண்டு போய் அவரிடம் லயிக்கணும். அது கொஞ்சம் வருது கஷ்டம். அதுக்காகத்தான் அந்த மனதை கொண்டு போய் அங்கேயே நிறுத்தணும். அப்படித்தானே? கொஞ்சம் நிறுத்துற கஷ்டம் அது. அதனால தான் அப்பர் சுவாமி சொன்னார், நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. புலர்வதன் முன்ன அலைகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி. இவ்வளவும் செஞ்சுள்ளான். எப்போ கூப்பிடுறாரு? யாரை கூப்பிடுறாரு? யாரை கூப்பிடுறாரு? எய்த்து வீட்டுக்காரரையா? பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிடுறாரா? இல்லை. நெஞ்சே. யாரை கூப்பிடுறாரு? நெஞ்சே நீ வா, நீ வா. நான் கோயிலுக்குள்ளே வந்துட்டேன், நீ இன்னும் வெளியிலேயே நிற்கிறிய. செருப்பை யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. வா உள்ள. நெஞ்சே நீ வா, நெஞ்சே நீ வா. அது வரமாட்டேங்குது, அங்கேயே இருக்கு. நீ போனா, நீங்கள் எனக்கு வேலையெல்லாம் இருக்குது, சுற்றி திரியுது. நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் தானே பலன் கிடைக்கும். நீ ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் இருந்தால் பலன் கிடைக்குமா? சாமிகிட்ட நிற்கும் போது நீ எங்கேயோ திரிஞ்சேன்னா என்ன பண்ணுறது? பெருமானிடம் நாம் சேர்ந்து நிற்போம் என்று அப்பர் சுவாமிகளும் நெஞ்சை கூப்பிடுவதை சொல்லுகிறார். அதனால் முதல்ல கொஞ்சம் கடினமாக இருக்கிறது போல தோன்றும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பயிற்சியில் அது ஒன்ற ஆரம்பிக்கும். சிவபூசைக்கு ரொம்ப முக்கியம் மனம் ஒன்றுதல் தான். அதில் நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்பதில் எது வைத்திருந்தாலும் சரி, சிறப்பு தான். இல்லைன்னாலும் பரவாயில்லை. ஆனால் இப்போ நாளைக்கு பொங்கல். நான் பொங்கல்னா நாளைக்கு பொங்கல் விழா. நாளைக்கு பொங்கல் விழா. இப்போ நம்ம எல்லாம் தடபுடலாக எல்லாம் கரும்பு வைப்போம், சக்கரை பொங்கல் வைப்போம், வெண்பொங்கல் வைப்போம், வடை வைப்போம், எல்லாம் பாயாசம், அவங்க என்னென்னவோ வைப்போம். 2 தேவார பாட்டு வைப்போமான்னா அதுதான் இல்லை. மித்த எல்லாம் நடக்கும். ஆனால் பாட்டு 2 பாட்டு தேவார பாட்டு அப்படி சொல்லுவோம் அப்படின்னா அது சொன்னீங்கன்னா தானே. அது ஞானசம்பந்தர் 4000 பாட்டு சொல்லியிருக்கார். திருநாவுக்கரசர் 4000 பாட்டு சொல்லியிருக்கார். சுந்தரர் ஒரு 1000 பாட்டு. 1000 கணக்கில் பாட்டு. என்ன நீ பாட்டுக்கு பாடு, நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னுட்டு எவ்வளவு பாடல்கள். இதெல்லாம் ஏன் அருளி செய்திருக்கிறார்கள்னா, நீங்கள் நல்ல சுலபமாக தெரிந்து கொள்ளுங்கள். மற்ற கிரியைகளிலே நீங்கள் பெறுகின்ற பலனை காட்டிலும் இந்த வாய்மொழியினாலே பெறுகின்ற பலன் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், இதுதான் சுத்தமாயிலிருந்து தரப்பட்டிருக்கிற ஒரே தத்துவம். சுத்தமாயி என்பதிலிருந்து ஒரே ஒரு தத்துவத்தை தான் சூக்கும பைசந்தி மத்தியம வைகரின்னு கொடுத்துருக்கார். அது ஒன்று. அதனால தான் அருளாளர்கள்லாம் நிறைய பாடி வைக்கிறாங்க. தாய்மானவர் பாடுறாரு, பட்டினத்தார் பாடுறாரு, குமரகுருபரர் பாடுறாரு, அருணகிரிநாதர் பாடுறாரு, பாம்பன் சுவாமி பாடுறாரு. ஏன் அப்படின்னா, அந்த பாடல்கள் என்று சொல்லக்கூடியதை நாம் பாடுகிற பொழுது நம்முடைய மெய்யினாலே செய்கின்ற கிரியைகளை விட இதற்கு வலிமை அதிகம். மனம் ஒன்றி இந்த மனதினாலே மனம் ஒன்றி இந்த வாழ்த்து பாடல்களை கற்று வச்சுக்கணும். ஒரு பாட்டு நிறைய புத்தகங்கள்லாம் போட்டிருக்காங்க. அன்றாட வழிபாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருக்காங்க திருமுறைகள்லாம். அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சேஞ்ச் இருக்குன்னு தெரியும். நிறைய சேஞ்ச் இருக்கும். கையிலேயே உங்களுக்கு நிறைய சேஞ்சு வந்துடும். ஆமாம், வாழ்க்கையிலேயே நிறைய சேஞ்சு. ஆமாம். அப்படி நீங்கள், நான் ஏதோ இங்கே உங்களை திருப்திப்படுத்தி ஏதாவது சொன்ன சாமி விடுவாரா? பின்னால் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவர் பின்னால் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் பொய் சொல்ல முடியுமா?
இல்லையா? பொய் சொல்ல முடியாது இல்லையா? ஆகையினால நான் உண்மையை தான் சொல்லுவேன். நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. தேவாரம் திருவாசகம்னு சொல்லக்கூடிய திருமுறைகளையெல்லாம் நீங்கள் அவசியமாக வழிபாட்டில் படிங்க. அதுக்கு தான் முக்கியம். அது வழிபாட்டில் நீங்கள் அதற்றை ஓத வேண்டும். ஓதிய உங்களுக்கு கிடைக்கிற பலன் ஒரு நிறைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவபூஜைங்கிறது அவ்வளவு முக்கியம். இவர் சிவபூஜை செஞ்சால் இவருக்கு என்ன கேட்குது? சிலம்பு ஓசை கேட்குது. சிலம்பு ஓசை கேட்டால் இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நாள் பூஜை பண்ணுறாரு, சிலம்பு ஓசை கேட்கலன்ன உடனேயே இவருக்கு என்ன தோணிடுச்சு? இன்னைக்கு நாம் செஞ்ச பூஜையை சாமி ஏற்றுக்கல, இதில் ஏதோ பிழை இருந்திருக்கிறது, இதில் ஏதோ குற்றம் இருந்திருக்கிறது. அப்போ என்ன? இனிமேல் நாம் உயிர் தரிப்பதிலே பயனில்லை அப்படி நினைக்கிறார். இந்த சிவபூஜையிலே குற்றம் வருமானால் இதை கூட செய்ய தெரியாமல் நாம் இருக்கிறோம். நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கார்? அவர் உடம்பு கொடுத்துருக்கார், கருவிகரணங்கள் கொடுத்துருக்கார், பேசுகிற திறன் கொடுத்துருக்கிறார், நல்ல அறிவு திறன் கொடுத்துருக்கிறார், சாப்பாடு கொடுத்துருக்கிறார், இந்த உலகத்தில் நடமாட திடம் கொடுத்துருக்கிறார். இவ்வளவு கொடுத்தவரை நாம் கொஞ்ச நாள் நினச்சி பார்க்கறதுக்கு இன்னும் என்ன கொடுத்தேன்னு தான் கேட்குறோம். நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, சாமி நிறைய கொடுத்துருக்காருன்னு நினைங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய கொடுப்பார். சாமி நிறைய கொடுத்துருக்கார். நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன், சாமி நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருங்கிறது எப்போ தெரியும் தெரியுமா? நமக்கு அதை அவர் திரும்ப வாங்கிக்கும் போது தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படி தான் திடீர்னு மயக்கம் போட்டார். உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனார். டாக்டர் சொன்னார், திடீர்னு மயக்கம் போட்டார், சுகர் டெஸ்ட் பண்ணணும்னார். சுகர் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வந்தது. அவரை கூட்டிகிட்டு போனோம். 360 இருந்தது. ஆனார் டாக்டர். என்னையா 360 இருக்குது அப்படின்னார். நண்பர் பயந்துக்கிட்டே கேட்டார், அப்படின்னா நான் இனிமேல் அரிசி சோறு சாப்பிட முடியாதா அப்படின்னார். டாக்டர் சொன்னார், யார் சொன்னது? பார்க்கவே கூடாதுன்னார். சாப்பிட்றது அப்புறமா இல்லை, பார்க்கவே கூடாதுன்னார். நீ இனிமேல் கஞ்சி தான் சாப்பிடணும், அதுவும் கேவுரு, அப்புறம் அது கம்பு, இது மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். டைனிங் டேபிளில் உட்கார்ந்தா இவருக்கு தனியாக பானையில் வரும். இவர் கேவரும் கம்பியும் இதையோ ஸ்பெஷலாக சமைச்சதில்லை. மற்றவங்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, எல்லாம் இவர் காசு தான் அத்தனை பேரும். இவர் மட்டும் இதை சாப்பிடுவார். சாப்பிடும்போதே சொல்லுவார், இந்த சாமி என் சோத்தை பறிச்சுக்கிட்டானே, இந்த சாமி என் சோத்தை பறிச்சுக்கிட்டானே, இந்த சாமி சோத்தை பறிச்சுக்கிட்டானேன்னு ஒவ்வொரு நாளும் நினைக்கிறார். இந்த சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் இந்த சாமி இந்த சோத்தை கொடுத்துருக்கிறானே, இந்த சாமி சோத்தை கொடுத்துருக்கிறானேன்னு ஒரு நாளாவது நினைச்சிருப்பாரா? பறிச்சதுக்கு அப்புறம் தினம் சாமியை நினைக்கிறார் பறிச்சுக்கிட்டானேன்ட்டு. நம்ம கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும் அவருக்கு. சாமி என்னை சாப்பிட வச்சிருக்கிற, சாமி என்னை நடக்க வச்சிருக்கிற, சாமி எனக்கு ராத்திரி தூக்க வர வச்சிருக்க. தூங்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். நிறைய காசு பணம் வச்சிருக்கோம்னா தூங்குறான்னு நான் நினைக்கிறீங்க? அவனுக்கு முதல்ல போறதே தூக்கம்தான். நிறைய காசு பணம் வச்சிருக்கான் பாருங்க, எங்கெங்கயோ வச்சிருக்கிறான், எங்கெங்க வச்சிருக்கான்னு அவனுக்கே ஞாபகம் இருக்க. வேலைக்காரன்ட்ட கொடுத்து வச்சிருக்கிறான், சரி யார்கிட்டயோ கொடுத்து வச்சிருக்கான். அவனுக்கு தூக்கம் வருதா? வரல, வராது தூக்கம். தூக்கம் இறைவன் கொடுத்தது தான். நல்லா நிறைவாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ள. ஆகையினாலே இறைவன் நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறான், இறைவனுக்கு நன்றி சொல்லணும். சிவபூஜையில் குற்றம் அடைந்து விட்டது, எல்லாம் தந்த சிவபெருமானுக்கு நான் குற்றம் செய்து விட்டேன், நான் உயிரை விடப் போகிறேன்னு அங்கேயே ஒரு குருவாள் வச்சிருந்தார். அதை எடுத்து மார்பில் பாய்ச்ச அவர் முயற்சி செய்தார். நல்ல கவனமாக கேட்கணும். பூஜை ரூமில் பூவுக்கு வேலை இருக்குது, நீருக்கு வேலை இருக்குது, தூபத்துக்கு வேலை இருக்குது, தீபத்துக்கு வேலை இருக்குது, சாம்பிராணிக்கு வேலை இருக்குது, நெருப்பட்டிக்கு வேலை இருக்குது. குருவாளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னா, குருவாளை எதுக்கு வச்சிருக்காருன்னா, எந்த நேரத்திலும் குற்றம் வருமானால் தன் உயிரை மாய்த்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். எப்போ குற்றம் வருகிறதோ அப்போ உயிரோடு இருக்கக்கூடாது.
அப்படின்னு அதை மாய்க்கி அப்படி பாய்ச்ச போனார். கிணி சிலம்பு ஓசை கேட்டுருச்சு. டக்குன்னு நிறுத்திட்டார். உடனே உடனே கேட்குறார் சுவாமி, சுவாமி ஏன் சாமி தாமதம் பண்ணீங்க அப்படின்றார். ஏன்பா நீ இவ்வளோ அவசரப்படுற? வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுப்பா, வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பொங்கல் நேரம், டிராஃபிக் அதிகமாக இருக்குது, வரத்துக்கு லேட்டாக போச்சு. அதுக்குள்ளே உடனே முடிவெடுக்கிறிய நீங்க? காரணம் சொல்கிறேன் கேளு அப்படின்ட்டு சொல்லுகிறார். மன்றினில் நம் கூத்தாடல் வந்து வணங்கி மண் தொண்டன், மன்றினில் நம் கூத்தாடல், மன்றினில் வந்து நம் கூத்தாடல் கண்டு வணங்கிட வன் தொண்டன். வன் தொண்டன் என்னுடைய சிதம்பரத்துக்கு வந்திருந்தான்ப்பா. அங்கே என்னுடைய திருநடனத்தை பார்த்து ஆனந்தமாக ஒன்றும் உணர்வால் உரை சேர் பதிகம் பாடுதலால், ஒன்றும் உணர்வால் உரை சேர் பதிகம் பாடுதலால். சுந்தரன் வந்திருந்தான், என்னுடைய திருநடனத்தை தரிசித்துக் கொண்டிருந்தான். அந்த திருக்கூத்தை பார்த்து கொண்டே இருந்த சுந்தரன் அற்புதமாக ஒரு பதிகம் பாடினான். நான் அப்படியே அதை கேட்டு அதிலேயே லயிச்சு போயிட்டேன். அப்படியே அதில் கேட்டு லயிச்சு போயிட்டேன், அப்படியே சொக்கி போயிட்டேன். சுந்தரம் பாடினான்னா சொற்றமிழ் பாடுக என்றார் மாதிரி சுந்தரம் பாடுனா கேட்கணுமா? கேட்டு கேட்டு வாங்குவார் சுந்தரன்ட்ட. அப்படியே லயிச்சு போயிட்டேன், சொக்கி போயிட்டேன். அப்படியே இங்கே வர்றதுக்கு மறந்து போச்சு. அப்புறம்தான் நீ பூஜை பண்ணுவ வரணும்னு ஞாபகம் வந்து ஓடோடி வந்தேன்னார். மன்றினில் நம் கூத்தாடல் வந்து கண்டு வணங்கி மண் தொண்டன் உரை சேர் பதிகம் பாடுதலால் நின்று கேட்டு வர தாழ்த்தோம். அதை கேட்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இது ஏதாவது ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? அந்த காரணம் நீங்க சொல்லுங்க, ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? அவர் இங்க கேட்டுட்டு இங்க வர முடியலையாம், அங்க கேட்டுட்டு இங்க வர முடியலையாம். சாயரஜ பூஜை கபாலீஸ்வரர் கோயிலில் 6 மணிக்கு கிணி 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 கிணின்னு மணி அடித்து அங்கே பூஜை நடந்துட்டு இருக்கும்போது, திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயிலில் அதே 6 மணிக்கு பூஜை மணி அடித்து கிணி கிணின்னு அடித்து பண்ணா இருப்பா, இன்னும் கபாலீஸ்வரர் கோயிலே முடியல, நான் மயிலாப்பூர்லேருந்து கிளம்பி இங்கே வர வேண்டாமா, நிறுத்து அப்படின்னு சொல்லுவாரா சிவபெருமான்? என்னங்க, ஒரே நேரத்திலே எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய வல்லமை உடையவன் சிவபெருமான் ஒருவன் மட்டுமே. எல்லா இடத்திலும் இருப்பான், எல்லா இடத்திலும் இருப்பான். சன்னதியில் 50 பேர் நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய குறை என்னன்னு யாராவது போய் எடுத்து சொல்லணுமா? முதல்ல நிற்கிற ஒரு குறை இது சாமி, ரெண்டாவது நிற்கிற ஒரு குறை இது சாமின்னு யாராவது போய் எடுத்து சொல்லணுமா? 50 பேருடைய குறைகளும் என்ன என்பதை யாரும் எடுத்து சொல்லாமலேயே சாமியே அறிவார். அது யாரும் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது போய் சொல்லுமா? சாமி சாப் சட்டை போட்டிருக்கவர் இன்னைக்கு தான் உங்க கோயிலுக்காக வந்திருக்கிறார், பச்சை சட்டை போட்டவர் டெய்லி வருவார் சாமி, ரொம்ப பெரிய பக்தர் அப்படின்னு சாமிக்கு போய் சொல்லணுமா? சாமிகள்லாம் தெரியும். அப்ப எல்லாவற்றையும் ஒரு சேர அறிதல் என்று சொல்லுவது 8 குணங்கள்ல ஒரு குணம், முற்றும் உணர்தல். எல்லாவற்றையும் முழுமையாக அறிவார் சுவாமி. அப்ப இவர்கிட்ட சொல்றாரு, நான் அங்க நின்றுட்டு கேட்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால இப்படி இந்த பையன் காரணம் சொல்லுவான் பாருங்க. பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக வந்தால் கேட்பார், ஏண்டா லேட்டு அப்படின்னா அவன் சொல்லுவான், சார் நேரம் ஆயிடுச்சு சார். அதான்டா ஏன் நேரம் ஆச்சு சார்? லேட் ஆயிடுச்சு சார். வாத்தியாரிக்கா பைத்தியம் முடிச்சிடும், உள்ளே போய் தொலை அப்படின்ட்டுருவார். இதையே மாறி மாறி சொல்லிகிட்டு இருப்பான். இந்த பசங்களை சமாளிக்கிறது கஷ்டம் இல்லை வாத்தியாரி, அப்படி தான். பரீட்சை எழுதிட்டு வந்தான்னா நீங்கள் கேள்வி கேளுக்க கிளியராக பதில் சொல்ல மாட்டான்.
என்னடா பரீட்சை எப்படா எழுதியிருக்க? தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கேம்மா. எப்படா எழுதியிருக்க? தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கிறேன். என்னடா தெரிஞ்ச வரைக்கும்? பக்கத்து பையன் பேப்பர் தெரிஞ்ச வரைக்கும் எழுதினேம்மா. இதுதான் தெரிஞ்ச வரைக்கும். அவன் அர்த்தம் அந்த அர்த்தத்தில் சொல்லுவான். எவ்வளோ தெரிஞ்சுதோ அதை தெரிஞ்ச வரைக்கும் எழுதுறேன் அப்படிமா. இவர் இந்த மாதிரி காரணம் சொல்கிறாரு. நான் சிதம்பரத்திலே இருந்துட்டேன், அங்கே வருது. சிதம்பரத்தில் இருக்கிற பொழுதே திரு அஞ்சைக்களத்திலையும் இருக்க வல்லமை உடையவர் சிவபெருமான். சிதம்பரத்தில் இருக்கிற பொழுதே திருவாரூரிலும் இருக்கக்கூடிய வல்லமை உடையவர். இங்கேருந்து அங்கே வர்றதுக்கு லேட்டாச்சுன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாரு. காரணம் சேக்கிடார் சொல்லுகிறார். வன் தொண்டர் ஒன்றும் உணர்வால் உரை சேர்ப்பதிகம் பாடுதலால் நின்று. அவர் பதிகத்தை எப்படி கேட்டாரா? நின்று கேட்டு வரத்தாழ்த்தோம் என்பார். சொல்லிட்டு சொன்னார், அவரை நினைப்பிப்பார் என்பார். அவரை நினைப்பிப்பார்னார். பொதுவாக சொல்லிவிட்டார். அவரை நினைப்பிப்பார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இத்தனை நாள் நான் சிதம்பரத்தில் இருந்து தினம் நீ பூஜை பண்ணும்போது என்னுடைய சிலம்பின் ஓசையை உனக்கு ஒலிக்க பண்ணி கேட்கிறேனே, நான் தினந்தோறும் திரு அஞ்சைக்களத்துக்கு வரேனே, நீ ஒரு நாள் சிதம்பரத்துக்கு வரக்கூடாதா? அவரை நினைப்பிப்பார். யாரு? தம்மை நினைப்பிப்பார் அப்படின்னார். தம்மை நினைப்பிப்பார், அவரை நினைப்பிப்பார். இன்னொரு அர்த்தம், வன் தொண்டர் உரைசே பதிகம் பாடுதலால். யாருப்பா அப்படி பதிகம் பாடினது? சாமியை கட்டி போடுற அளவுக்கு ஒருத்தர் பதிகம் பாடினாருன்னா அவர் யாரு? அவரை நான் பார்க்க வேண்டாமான்னு அந்த அடியாரை இவர் சந்திக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டுவதற்காகவும் அவ்வாறு சொன்னார். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அவரை நினைப்பிப்பார்னா வன் தொண்டரை நினைப்பிப்பார். இவர் மனசில் நினைக்கிறார், நாம் சிதம்பரம் போய் பெருமானை தரிசனம் பண்ணிட்டு திருவாரூர் போய் சுந்தரமூர்த்தி சுவாமியோட வன் தொண்டரை பார்த்துடணும் அப்படின்ட்டு முடிவு செய்கிறார். அதுக்காகத்தான் அதை போட்டார். கிளம்பி வருகிறார். கிளம்பி திருவாரூருக்கு வருகிறார். முதல்ல சிதம்பரம் வந்துவிட்டார், சுவாமியை தரிசனம் பண்ணார். அப்புறம் அங்கிருந்து திருவாரூருக்கு வருகிறார். திருவாரூருக்கு வந்தால் திருவாரூரில் அங்கே பெருமான் அப்போத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாகப்பட்டினம் போயிட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டு சேர்றார். சுவாமிகிட்ட என்னென்னவெல்லாம் கேட்டு வாங்குறார். நாகப்பட்டினத்தில் குதிரை கேட்டு வாங்கினார். அது பரவாயில்ல, கூலிங் கிளாஸ் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கார். காம்பினோடு நேத்திரங்கள்னு சொல்கிறார். கண்ணாடி, குதிரை எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வர்றார். எல்லாம் தர்றார் சாமி. அப்படி அவர் இருக்கிறார், இவரும் வருகிறார். வந்தவுடனே ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிறார்கள். அவரை ஆற தழுவுகிறார். உங்களை பற்றி சாமி சொன்னது நான் கேட்டவுடனே மெய் சிலிர்த்துச்சு. நானும் பாடுவேன், ஆனாலும் உங்கள் பாட்டை தான் சாமி சொன்னார், கேட்டு வர தாழ்த்தோம்னு சொன்னார். அப்படியா அப்படின்னார். ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக சொல்லுகிறார். இவருடைய நட்பை பார்த்தவுடனே ஊரில் இருக்கவங்களாம் சொல்லுகிறார்கள், இவர் சேரமான் தோழர் என்று. ஏற்கனவே தம்பிரான் தோழர் யார்? நம்பியாரூர். இப்போ சேரமான் தோழர் அப்படின்னு பட்டம் கொடுக்கிறார்கள். எல்லாரும் மகிழ்கிறார்கள். திருவாரூர் கோயிலுக்கு அழைத்து செல்லுகிறார். ஆரூர் கோயிலுடைய சிறப்பை எனக்கு சொல்லுங்கள் என்று சாமி கேட்கிறார். யாரு? சேரமான் பெருமாள் நாயனார் கேட்கிறார். திருவாரூர் சிறப்பு என்னன்னு சொல்றது? ஆரூர் சிறப்பு உங்களுக்கு ஒரு சிறப்பு சொல்ல போகிறேன். நிறையா சிறப்பு இருக்குது. அதில் ஒரு சிறப்பு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த கோயில்கள், தமிழகத்தில் இருக்க கோயில்கள் எல்லாம் வெறும் கோயில்கள்னு நினச்சிடக்கூடாது. அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அறிவியினர்கள். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க இந்த கோயிலெல்லாம் அதனுடைய உள்பொருள் என்னன்னு தெரியாமையே, அதனுடைய பெருமையை அறியாமலேயே அவர்கள் அதில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார். அவருடைய அறிவீனத்தை எண்ணி நாம் வருந்தலாம், அவ்வளோதான் செய்ய முடியும் இல்லையா? இப்படி அறியாமையிலே இருக்கிறார்களே என்று வருந்தலாம், அவ்வளோதான் நாம் செய்ய முடியும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? இப்போ
ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு, ரொம்ப நுட்பமான செய்தி. இப்போ நாம் நனவு நிலையில் இருக்கிறோம். இப்போ நாம் நனவு நிலையில் இருக்கிறோம். நனவு நிலையில் இருந்து வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஏதாவது டிவி பார்க்குறதுன்னா பார்க்குறோம், பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம், உறங்க போகிறோம். உறங்க போகிற பொழுது நனவு நிலையிலிருந்து நேராக உறக்கம் வந்துடுதா? என்ன பதில் சொல்ல யோசிக்கிறீங்க? உடனே வராது. கண்ணை மூடி தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்ததாக என்ன வரும்னா கனவு தான் வரும். என்ன வரும்? முதல்ல நனவு, அப்புறம் கனவு வரும். இந்த நனவு நிலை அப்படிங்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலுக்கும் உயிருக்கும் 35 கொக்கி போட்டிருக்காரு சாமி. எத்தனை கொக்கி? நல்ல ஆழமான விஷயம், வாங்கி போட்டு போங்க. ஏன்னா பொங்கல் செய்தியாக இதை சொல்லுகிறேன், வேறு எங்கும் உங்களுக்கு கிடைக்காது, புத்தகத்தில் இல்லை, எந்த புத்தகத்தை பார்த்தாலும் கிடைக்காது. செய்தி உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பை பற்றிய முக்கியமான செய்தி, அதற்கும் சிவன் கோயிலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. சிவன் கோயில் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த உடம்புக்கும் உயிருக்கும் இருக்க கொக்கி எத்தனை சொன்ன? 35 கொக்கி. நனவு நிலையில் இருக்கும்போது 35 கொக்கியும் போட்டிருக்கோம். நனவுல இருந்துக்கிட்டே இருக்கிற பொழுது அடுத்த நிலை உறக்கம்னு நம்ம நினைப்போம். ஆனால் உறக்கத்துக்கு போகலை, அது நடுவில் ஒரு நிலை இருக்கு, அதுக்கு கனவுன்னு பேர். என்னது? கனவு. கனவு நிலையில் 10 கொக்கி கழடும். எத்தனை கொக்கி கழடும்? அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 25 கொக்கி தான் இருக்கும் உடம்புக்கும் உயிருக்கும். அப்போ அது பல விஷயங்களை பார்க்கும், ஓடும், வரும், உட்காரும், பேசும், எல்லாமே செய்யும். ஆனால் அதில் ஒரு தெளிவு இருக்காது. கனவுல தெளிவு இருக்குமா? இருக்காது. இந்த கனவு எத்தனை நாளை பார்ப்போன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் பதில் சொல்லுங்க. நமக்கு கனவு வருதில்ல, அது எத்தனை நாடி இருக்கும் அந்த கனவு? அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா. தப்பாக சொன்னால் நான் ஒன்றும் மார்க்கு போட போகிறதில்ல, நமக்கு தெரிஞ்சதான் சொல்கிறோம். கனவு வருதே, எவ்வளோ நாள் இருக்கும் அந்த கனவு? ஒரு நிமிஷம் இருக்கும். சரி, வேற ஏதோ பதில்? 5 நிமிஷம். 5 நிமிஷம் 20 செகண்டு. யாரு தூங்குறதே இல்லை போல இருக்கு. சரி, இப்போ அவர் 20 செகண்ட் சொல்லியிருக்கார். இந்த கனவு என்பது குறைந்தபட்சம் 10லிருந்து 15 செகண்ட் தான் வரும். 10லிருந்து 15 செகண்ட். அவர் 20 செகண்டுன்னு சொன்னது தான் கிட்டத்தட்ட சரியான விடை. அவருக்கு நீங்கள் கைத்தட்டல் தரலாம். நமக்கு ஆனால் அது ரொம்ப நாளி பார்க்குற மாதிரி தெரியும், ஆனால் அவ்வளோ நாளி கனவு வராது. ஏன்னா நனவுலையும் கனவுலையும் டைம் ஸ்கேல் வேற, ஸ்கேல் வேற, டைம் ஸ்கேல். அதனால் அது ரொம்ப நாளி பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேருக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாள் சீரியல் மாதிரி கனவு வரும். இல்லை, அப்படிலாம் கனவு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. கனவுங்கிறது ஃபியூ செகண்ட்ஸ், 10லிருந்து 15 செகண்டுக்குள்ளே வரும். அதிகபட்சமாக போனால் அவங்க சொன்ன மாதிரி 20 செகண்டு வரலாம், அதுக்கு மேலே கனவு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நனவுலேருந்து எந்த நிலைக்கு போகிறோம்? கனவு. கனவு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 15 செகண்டில் அப்படியே ஸ்லிப்பாகி உறக்கத்துக்கு போயிடும். எதுக்கு போவோம்? உறக்கம். நனவு, கனவு, உறக்கம். இந்த உறக்கங்கிற நிலைக்கு வருகிற பொழுது நல்ல கவனமாக கேட்கணும். 32 கொக்கி கலந்துடும். இப்போ எத்தனை கொக்கி இருக்கும்? எத்தனை கொக்கிமா பின்னால் சொல்லுங்க. 3 கொக்கி தான் இருக்கும். 35 கொக்கியில் 3 கொக்கி தான் இருக்கும். அதுக்கு பிராணன், சித்தம், புருடன் என்று பெயர். 3 கொக்கி தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட அந்த பாடி அந்த உயிரிடமிருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு.
பாடி டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நேற்று ராத்திரி என்ன பண்ணேன்னு கேட்டால் தூங்கணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நாம் தூங்கிறது இல்லை. உயிருக்கு உறக்கம் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது. இந்த உடம்பு ஓய்வெடுக்குது. சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை அவத்தை பேதம் தான். அப்ப இந்த உடம்பு தான் உயிரிடமிருந்து பிரிஞ்சு 3 கொக்கியோட விட்டுவிட்டு 32 கொக்கி கழுண்டு இது. அப்ப அந்த உயிர் என்னன்னு பண்ணா 150 கிணத்துக்குள்ள விழுந்த சொம்பு மாதிரி கிடக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அது எப்படி சொல்லலாம்னா, உறக்கம் என்பது a temporary disconnection between the soul and the body. ஒரு தற்காலிகமான தொடர்பு, அறுப்பு. எதுக்கு? உடம்புக்கும் உயிருக்கும். நல்ல கவனமாக கேட்கணும். அது கிட்டத்தட்ட மரணம். அது கிட்டத்தட்ட மரணம். வள்ளுவர் சொல்ற, நீ ஏன் மரணத்தை பார்த்து பயப்படுற? நீ ஏன் சாக பார்த்து பயப்படுற? நீ தான் தினம் ராத்திரி அதுக்கு ரிஹர்சல் பார்க்குறிய, நீ ஏன் பயப்படுறன்னு கேட்குற. உறங்குவது போலும் சாக்காடு. நான் சொல்லலை, அவர் சொல்றார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விடுத்தலும் போலும் பிறப்பு. அப்ப காலையில் ராத்திரி தூங்க போகும்போது கிட்டத்தட்ட மரணம். பாடி உயிரிலிருந்து பிரிஞ்சு 3 கொக்கியில மட்டும் இருக்கும். உயிரானது உடம்பை பிரிந்த காரணத்தினாலே கிணத்துக்குள்ள விழுந்த சொம்பு மாதிரி இருளுக்குள்ள மூழ்கி கிடக்கும். அது உறங்குவதில்லை, அது உறங்காது. உறக்கம்னு ஒன்று கிடையாது உயிருக்கு, அப்படி கிடக்கும். இங்கே எந்த மருத்துவரையாவது போய் பார்த்து, சாமி, டாக்டர் சாமி, ராத்திரி நான் தூங்க போகிறேன், எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டால் டாக்டர் என்ன கேட்பார்? என்ன சர்டிஃபிகேட் ஆகணும்? இல்லை, ராத்திரி நான் தூங்க போகிறேன், நாளை காலையில் எழுந்திருப்பேன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க. டாக்டர் கொடுப்பாரா? நான் இந்த டாக்டரும் கொடுக்க மாட்டேன், எந்த டாக்டரும் கொடுக்க மாட்டேன். இந்த பார், இப்போ உன் ப்ரெஷர் சரியாக இருக்குது, பல்ஸு சரியாக இருக்குது, ஹார்ட் பீட் சரியாக இருக்குது, எல்லாம் சரியாக இருக்குன்னு வேணால் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் இப்போ. ஆனால் நாளை காலையில் நீ எழுந்திருப்பேன்னு நான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஏன்னா நானே எழுந்திருப்படான்னு தெரியாது. அவ்வளவுதான். உறங்குகிற பொழுது அந்த பாடி அந்த உடம்பை விட்டு இது பிரிஞ்சு போகுது. அதுக்கு கண்ட்ரோல் இல்லை. உடம்பு மேலே கண்ட்ரோல் இருக்கா? இல்லை. உயிருக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை. நாம் உறங்குகிற பொழுதே நம்ம பக்கத்தில் ஒரு பாம்பு போகுது, ஒரு தேள் போகுது. நாம் நம்ம உடம்பை காப்பாற்றிக்க முடியுமா? என்னங்க, நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இருக்கா? இல்லை. பாம்பு போனாலும் தேள் போன, ஏன்னா நம்ம உயிர் தான் உள்ளே இருக்க. இந்த உடம்பை காப்பாற்றிக்க வேண்டியது தானே. காப்பாற்றிக்க முடியுமா? முடியாது. யாராவது வந்து பக்கத்தில் நின்று நம்மளை பற்றி பேசுகிறாங்க, நமக்கு கேட்குமா? கேட்காது. அவனே நம்ம தூங்கிட்டோமான்னு பார்த்துட்டு தான் பேச ஆரம்பிப்பான். நாம் தூங்கும் போது அவன் என்ன பேசுகிறானோ அதுதான் உண்மை, இல்லையா? அப்ப இந்த உடம்பினுடைய, நல்ல கவனமாக கேட்கணும், உடம்பினுடைய தொடர்பு தற்காலிகமாக அருந்த பொழுதே நீ இருளுக்கு போய் விடுகிறாயே. சாமி கேட்கிறார், இந்த உடம்போட தொடர்பு தற்காலிகமாக டெம்பரரியா டிஸ்கனெக்ட் ஆகுது, அதுக்கு பேர் தான் உறக்கம். அது கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா மயக்கம். அது அடுத்த ஸ்டேஜ், ஆபத்து. உறக்கத்தினுடைய தொடர்ச்சி மயக்கம். இன்னொரு ஒரு கொக்கி கழுந்துடும் 3 கொக்கியில. அப்ப உறக்கம் என்பது கிட்டத்தட்ட மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில உயிராகிய நீ உடம்பு இருக்கிற பொழுதே இருளுக்குள்ள போய் விடுகிறாய். உடம்பு இருக்கிற பொழுதே போய் விடுகிறாய். அப்ப உடம்பு இருக்கிற பொழுதே ஒவ்வொரு நாளும் நீ இருளுக்குள்ளே போகிறாயே. உடம்பே இல்லாத பொழுது எங்கே இருந்தாய்? என்னங்க கொஸ்டின் புரியலையா? புரியுதா இல்லையா? இந்த உடம்பு அம்மா அப்பா கொடுத்தது தானே உடம்பு. இப்போ உடம்பே இல்லாத பொழுது நீ எங்க இருந்த? சாமி கேட்க சொல்றாரு, ஒவ்வொரு நாள் இரவும் தூங்க போகும்போது, இன்னைக்கு ராத்திரி நான் தூங்க போகிறேன், இரவு உறங்க போகிறேன், காலையில் எழுந்திரிச்சா உண்டு. இன்னும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, ட்ரிகர் ஆகணும்ல. அங்கே போய் இருந்தது ட்ரிகர் பண்ணி திரும்பவும் வரணும். ட்ரிகர் பண்ணுறதுக்கு பல விஷயம் வச்சிருக்காரு. இல்லைன்னா அது ட்ரிகர் ஆகலைன்னா உறக்கத்திலேயே சென்று சேர்ந்தார்.
அப்படின்னு தான் சொல்லிவிடுவோம். அப்போ சாமி கேட்குறார், ஒவ்வொரு நாள் இரவும் உன்னுடைய உடம்பை தற்காலிகமாக பிரிந்து இருளுக்கு செல்லுகிறாயே, நீ இருளிலே செல்லுகிற நீ இந்த உடம்பே இல்லாத பொழுது எங்கே இருந்தாய்? இருளில் இருந்தாய். இருளில் இருந்த உனக்கு இந்த உடம்பை கொடுத்து ஒளிக்கு அழைத்து வந்திருக்கிறேன், தெரிந்து கொள் என்று ஒவ்வொரு நாள் இரவும் நமக்கு இறைவன் நினைவுபடுத்துவதுதான் உறக்கம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வரி பிளஸட் டே, ஒவ்வொரு நாள் இரவும் உறங்கப் போகிற பொழுது, பெருமானே இன்று நான் உறங்கப் போகிறேன், இந்த உடம்பு நீ தந்தது, இதோ இந்த உடம்பை விட்டு தற்காலிகமாக நான் பிரிந்து போகிறேன், இந்த உடம்பை விட்டு தற்காலிகமாக பிரிந்து போகிறேன். அப்படி பிரிந்து போகிற நான் திரும்பவும் இந்த உடம்பிற்கூட்டுக்குள்ளே வருவதற்கு தேவரீரே அருள் செய்கின்றீர், என்னை இருளில் இருந்து எடுத்து வந்தீர், அப்படி உம்முடைய பெருங்கருணையை யாம் போற்றுகின்றோம் என்று சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லி தூங்கணுங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லியா தூங்குறோம்? எல்லாரும் பேய் படம் பார்த்துட்டு தூங்குறோம். காலையில் எழுந்திரிச்சவொடனே ஒரு பேய் காப்பி கொடுக்குது. இல்லை, இவன் கண்ணுக்கு அப்படி தெரியுது, அவங்க நல்லா வராங்க, இவன் பேய் படம் பார்த்துட்டு தான் பார்க்கறதெல்லாம் பேய் பார்த்து. நல்ல விஷயங்களை காண்பதும் கேட்பதும் உறங்குவதற்கு முன் என்பது ரொம்ப அவசியம். உறங்குவதற்கு முன்பாக உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும், உங்கள் மனம் அமைதியாக இருக்கணும். ராத்திரி போகும்போது நீங்கள் என்ன நினச்சி தூங்குறீங்களோ அதுதான் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது உங்களுடைய முதல் எண்ணம். செக் பண்ணிக்கங்க. கடைசியாக நீங்கள் உறங்கும் போது உங்களுக்கு லாஸ்ட்டு தாட் என்னவோ அதுதான் அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு தாட். லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, அதுதான். இப்போ விஷயத்துக்கு வருவோம், முக்கியமான விஷயம். இப்போ உடம்போட கண்ட்ரோல் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லையா? உறங்கும் போது என் உடம்போட கண்ட்ரோல் எனக்கு இல்லை. யாரும் பக்கத்தில் பேசினா தெரியல, சாப்பிட்டா தெரியல, பாம்பு போனால் தெரில, பள்ளி போனான்னு தெரில, செத்தாள் மாதிரி கிடப்போம். ஆனால் நல்ல யோசனை பண்ணி பாருங்க, அப்போ மூச்சு காற்று போயிட்டு வந்துட்டு இருக்கா இல்லையா? மூச்சு காற்று போச்சு விழுந்துட்டு. என்னைக்காவது 1:30 மணிக்கு 2 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு மூச்சு போகுதா? செக் பண்ணிக்கிறோமா? நம்ம உடம்பு மேலே நம்ம கண்ட்ரோலே கிடையாது. ஆனால் மூச்சு காற்று மட்டும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. மூச்சு காற்று அது எங்கே போகுது, எப்படி வருகிறது என்று சொன்னால், இந்த அடிவயிற்றிலே அந்த மூச்சு காற்றை உள்ளே இழுப்பதற்கும் வெளியே தள்ளுவதற்கும் ஒரு விசை இருக்கிறது. சும்மா ஒரு டம்ளர் வச்சிருந்தா காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வருமா? ஒரு காத்தானது உள்ளே போயிட்டு வெளியில் வரணும்னா உள்ளே வரத்துக்கு இழுக்கணும், வெளியில் தள்ளுறதுக்கு தள்ளி விடணும். காற்று இழுத்தாதான் உள்ளே போகும். அப்போ காற்று நம்ம மூக்கு வழியாக உள்ளே போகிறது, உள்ள ஒரு இழுப்பு சக்தி இழுக்குது, இழுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வெளியில் தள்ளுது. உள்ள இழுக்குது, வெளியில் தள்ளுது, உள்ள இழுக்குது, வெளியில் தள்ளுது. இது நமக்கு தெரியவே இல்லை. இப்படி உள்ள எடுத்து வெளியில் தள்ளுவதற்கு பெயர் அஜபா மந்திரம்னு பேர். இந்த காற்று உள்ளே போய் வெளியில் வரத்துக்கு வெளியில் போகுது. ஹம் சம் ஹம் சம் ஹம் சம், ஹம்ச மந்திரம்னு பேர். இது என்ன பேர்? ஹம்ச மந்திரம். இப்படி மூச்சு காற்று உள்ளே போய் வெளியில் வந்து, உள்ளே போய் வெளியில் வந்து, இந்த மூச்சு காற்றானது போவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், கீழே இருக்கக்கூடிய ஒரு விசை சக்தி. அந்த சக்தி தான் திருவாரூர் தியாகராச பெருமான். அவர் ஆடுகிற நடனத்துக்கு பேரு அஜபா நடனம்னு பேரு. அந்த அஜபா நடனம் எப்படின்னா, மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வந்தால் எப்படி அசைவு இருக்குமோ அந்த மாதிரி அசைவு தான் ஆடுவார். அவர் ஆடுவது அசபா நடனம், தில்லையில் ஆடுவது சபா நடனம். இங்கே ஆடுகிறவர் தியாகராஜர், அங்கே ஆடுகிறவர் நடராசர். அப்படி இவர் இந்த மூச்சு காற்று உள்ளேயும் வெளியேயும் சென்று சென்று வருவதற்குரிய நிலையில பெருமான் தான் இந்த உடலை உறங்கும் போது காத்திருக்கிறார். ராத்திரி ஃபுல்லாக இந்த உடம்புல மூச்சு காற்று போயிட்டு வந்துக்கிட்டு அந்த விஷயை செய்து கொண்டு இருக்கிறார். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த உடம்பை நம்மிடம் பத்திரமாக ஒப்படைத்து, இந்தாப்பா ராத்திரி ஃபுல்லாக உன் உடம்பை பத்திரமா பார்த்துக்கிட்டேன், இன்னைக்கு நீ என்னென்ன அக்கிரமம் செய்ய முடியுமோ செய்ப்பா அப்படின்னு சொல்லி
அந்த உடம்பை நம்மிடம் மீண்டும் ஒப்படைக்கிறார். ஒவ்வொரு நாள் இரவும் இறைவனை நாம் நன்றி கடனோடு நினைக்க வேண்டும் என்பது, நாம் உறங்குகிற பொழுதும் நம்முடைய உடம்பை காப்பது சிவபெருமான். அதே மாதிரி தான் இந்த ஹார்ட் பீட்டு, அதே மாதிரி தான் ஹார்ட் பீட்டு, இந்த நெஞ்சம், இதுக்கு அநாகதம்னு பேர். இப்போ எப்படி காற்று வந்து வெளியில் போகிறது நமக்கு தெரியாமையே தூங்கிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி இந்த இதயம் துடிக்கிறது நமக்கு தெரியுதா? சொல்லுங்க பார்க்கலாம். தெரியறதில்ல, நாம் செக் பண்ணிக்கிறது இல்லை, ஆனால் இதயம் துடிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா திருக்கோயில்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அநாகதம்னு பேர். கோயிலில் மூலவருக்கும் அந்த நடராஜருக்கு இருக்கிற தூரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த புருவ மத்திக்கும் இந்த இதயத்துக்கு இருக்கிற தூரமும் ஆங்கிளும் தான் வச்சுருப்பாங்க. முறைப்படி ஆகம முறைப்படி கட்டப்பெற்ற கோயில்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூலவருக்கும் நடராஜருக்கும் இருக்கக்கூடிய தூரமும் அந்த ஆங்கிளும், அப்படி புருவ மத்திக்கும் இந்த இதயத்துக்கு இருக்கக்கூடிய தூரம் தான், அப்படி தான் வச்சு கண்டுவாங்க. அப்போ இங்கே ஆடுறார், இங்கே அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார், நடராஜர் இங்கே இருக்கிறார். இது ஆகதம்னா அடித்தல்னு அர்த்தம், அநாகதம்னா அடிக்காமலேயே ஒலி எழுப்புதல்னு அர்த்தம். ஆகதம்னா அடித்தல், அநாகதம்னா அடிக்காமலேயே ஒலி எழுப்புதல். இங்கே யார் அடிக்கிறா? லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு வந்துட்டு இருக்கு இல்லையா? நின்றுச்சின்னு வச்சுக்க, வெளியில் அடிக்க ஆரம்பிச்சிருவான். லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு போயிடும். அப்போ இது அநாகதம். அப்போ இந்த இரத்த ஓட்டம் இது குருதி ஓட்டம், இது காற்றின் ஓட்டம். குருதி ஓட்டத்திற்காக ஒரு கோயில், காற்றின் ஓட்டத்திற்காக ஒரு கோயில். குருதி ஓட்டத்திற்காக சிதம்பரம், காற்றின் ஓட்டத்திற்காக தியாகராஜருடைய திருவாரூர். இப்படி 2 ராஜாக்களை படைத்து இந்த உடம்பை காக்கின்ற இந்த தன்மையை நம்முடைய கோயில்கள் பறைசாற்றுவதை மற்றவர்கள் அறியாமல் போனாலும் சைவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய பெருமையை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவன் தெரிஞ்சிக்காம போறான், அவன் கோயில் பெருமையே தெரியாது. ஆனால் நமக்கு தெரியணும். திருநீர் பூசுகிறவர்களுக்கு திருவாரூர் பெருமை என்ன, சிதம்பரம் பெருமை என்ன, ஏன் அப்படி 2 கோயில் வைத்தார்கள், எதற்கு 2 ராஜாக்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே திருவாரூர் பெருமையை பற்றி சொல்லுகிறார். இப்படிப்பட்ட திருவாரூர் அசபான் நடனம், தியாகேசர் அசபான் நடனம் ஆடுவார். அதுபோல நம்முடைய உடம்பிலேயும் இந்த மூச்சுக்காற்று இருக்கிறதே, அது நம்முடைய உடம்பை இயங்க வைத்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், தியாகராச பெருமானும் நம்முடைய உடம்பை இயங்க வைத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இருவரும் சேர்ந்து போய் திருவாரூர் பெருமானை வணங்குகிறார்கள். மும்மனை கோவை பாடுகிறார் நம்முடைய பெருமான். பிறகு சுந்தரர் அப்படியே தலப்பயணம் போகணுன்னா நானும் வரேங்கிறார். அவரையும் அழைத்து கொண்டு தலப்பயணம் போகிறார். தலப்பயணமாக பல தலங்களுக்கு பாண்டிய நாடு முதற்கொண்டு செல்கிறார். ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறார்கள். ராமேஸ்வரம்லாம் போயிட்டு திரும்பி வருகிறார்கள். திரும்பவும் திருவாரூர் வந்து சேர்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு சேரமான் பெருமாள் நாயனார் தலப்பயணம் போகிறதுல சொல்லனாத மகிழ்ச்சி. நாம் சாமியோட தலப்பயணம் போகிறோன்ட்டு. அப்படி திரும்ப வந்தவுடனே முதல் வேலை என்ன செய்வார்? ஊருக்கு வந்தவுடனே என்ன செய்வார்? ஊருக்கு நுழைஞ்சவுடனே முதல் வேலை திருவாரூர் கோயிலுக்கு போகிறது தான். புரியுதுங்களா? நம்ம இப்போ உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், சைதாப்பேட்டையில் இருக்கிறார் ஒருத்தர், அவர் முதல்ல ஊருக்கு போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி சாமிகிட்ட வந்து, சாமி நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு ரிலீவிங் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போகணும். ஊரெல்லாம் முடித்து எல்லா வேலையெல்லாம் முடித்து வந்ததுக்கப்புறம் திரும்ப சாமி நான் ஊர்லேருந்து வந்துவிட்டேன் சாமி அப்படின்னு ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுதான் முறை. அப்படித்தான் செய்வார். ஊரை விட்டு வெளியில் தலைப்பயணம் போனால் முதல்ல திருவாரூர் பெருமானிடம் போய், பெருமானே நான் தலைப்பயணம் போகிறேன், தலைப்பயணம் முடிஞ்சு விட்டு வந்தால் சாமி தலைப்பயணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்துடுவார். அதுபோலவே இப்பொழுதும் தலைப்பயணம் போய்விட்டு வந்த பிறகு திருவாரூர் பெருமானை பார்த்து அங்கே உள்ளே சென்று அற்புதமான பதிகம் பாடுகிறார். இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு, என்ன அற்புதமாய் சொல்லுகிறார். இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு, பறை கிழிந்த போர்வை என்ன யான் பற்றி நேர்க்கு, பற்றியான் நோக்கி நேர்க்கு, பறை கிழிந்த போர்வை என்ன பற்றி யான் நோக்கி நேர்க்கு, திரை கொணர்ந்து
ஈண்டி தேவர் செம்பொனும் மணியும் தூவி அரைகடல் இறஞ்சும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே, ஆரூர் அப்பனே அஞ்சினேனே. சுவாமி நான் அஞ்சுகிறேன். ஏன் அப்படின்னு காரணம் சொல்லுகிறார். சின்ன இன்பத்துக்கெல்லாம் பெருசு பண்ணி கொண்டு இந்த உயிர் அந்த இன்பத்தையே நினைந்து வாழ்கிறது. இந்த இன்பத்தை பெறுவதற்கு பல துன்பங்களை அது அனுபவிக்கிறது. ஒரு சிறு இன்பம் அனுபவிப்பதற்கு அந்த உயிரானது படுகிற துன்பங்கள் அத்தனை துன்பங்கள் படுகிறது. The pleasure is very costly. சட்டுன ஒரு இன்பம் கிடைக்கிறது இல்லை. அதனால பெற வேண்டிய துன்பங்கள் நிறைய இருக்கிறது. இறைகளோடு இசைந்த இன்பம், சின்ன சிறு விஷயங்களில் பெறுகிற இன்பம், அந்த இன்பத்தையே பொருளாக கருதி துன்பங்களை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்வு. இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு, பறை கிழிந்த போர்வை அன்ன நோக்கியான் பற்றி நேர்க்கு. இந்த உடம்பு எப்படி சொல்லுகிறார்? ஒரு கிழிந்த தோலால் ஆன பறை என்று சொல்லுகிறார். கிழிந்த தோலினால் மூடப்பட்ட பறை. பறை பார்த்துருக்கீங்க இல்லையா? தோலால் மூடி இருக்கும் பறை, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். பறை என்ன பண்ணும்? சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் பறை. இதுவும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பறையில் என்னென்னா தோல் கிழிசல் இருக்காது. இது அங்கங்கே கிழிசல், இங்கே ஒரு கிழிசல், இங்கே 2 கிழிசல், ஏகப்பட்ட கிழிசல். இந்த கிழிசல் பறை கிழிந்தன்ன போர்வையினார். அப்படி கிழிஞ்ச போர்வையை போர்த்தின இந்த உடம்பிலே இருந்து கொண்டு அற்ப விஷயங்களுக்காக இன்பத்தை பெறுவதும் அந்த இன்பத்திற்காக பல்வேறு துன்பங்களை பெறுவதுமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கிறேனே, இந்த வாழ்க்கையை கண்டு நான் அஞ்சுகிறேன் என்று சாமி சொல்லுகிறார். ஆரூர் அப்பனே அஞ்சினேனேங்கிறார். நாமும் பெருத்த இன்பம் சிவானந்தத்தை பெறுவதற்கும் சிவானுபம் பெறுவதற்கும் நாம் நிற்க வேண்டும் என்று அதிலே குறிப்பிடுகின்றார். எங்கள் ஊருக்கு நீங்கள் அவசியம் வரணும் என்று கூப்பிடுகிறார். சரின்னு அவர் கூட அஞ்சைக்களம் போகிறார். யார்? சுந்தரர் போகிறார். சேர்மான் பெருமாள் நாயனார் அங்கே அழைத்து போய் அவ்வளோ மரியாதை செய்கிறார், சிறப்புகள் செய்கிறார், சிறப்பாக இருக்கிறார் அங்கே சுந்தரர். ஆனால் ஊர் ஞாபகம் வந்துருச்சு. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மெளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழபாடி உள்மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று. யாரைப்பா நினைப்ப? உன்னை தவிர வேறு யாரை நினைப்பேன் என்று மழபாடியில் பாடியது போல கண்ணீர் விடுகிறார் பெருமானை நினைந்து. நான் எப்பொழுது வந்து உன்னை பார்ப்பேன் என்று. அப்போ நான் ஊருக்கு போகணுங்கிறார் சேர்மான் பெருமானை. என்ன சாமி இப்போ தான் வந்தீங்க? போகணும். இப்போ வந்தேன், நான் 6 மாதம் ஆச்சு. நான் எங்கள் பெருமானை பார்க்காம இருக்க முடியல. நிறைய சீர் கொடுத்து அனுப்புகிறார். திருவாரூர் வந்து சேருகிறார். பிறகு பரவினாச்சியாரிடம் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு தன்னுடைய வாழ்நாள் நிறைவு பெறுவதை தெரிந்து அவர் திரு அஞ்சைக்களத்திலேயே சென்று அங்கேயே சேர்ந்து விட வேண்டும் என்று திரு அஞ்சைக்களம் சென்று அங்கே சேர்கிறார். அங்கே பெருமான் வந்துவிடு என்று சமிக்கை செய்ததினாலே அங்கே அவருக்கு வெள்ளை யானை வருகிறது. அந்த வெள்ளை யானையின் மேல் ஏறி அவர் திருக்கைலாயம் செல்லுகிறார். இவர் கிளம்புகிறார் என்று தெரிஞ்ச உடனேயே சேரமான் பெருமாள் நாயனாரும் தன்னுடைய குதிரையின் மேல் ஏறி அவர் பின்னாலேயே செல்லுகிறார். அது வலம் வந்து முன்னாலே செல்லுகிறது. அங்கே இருவரும் சென்று சேருகிறார்கள். கைலாயத்திற்குள்ளே நம்பி ஆரூரர் உள்ளே நுழைஞ்சு விட்டார். சேரமான் பெருமாள் நாயனாரை வெளியில் நிறுத்திட்டார்கள். ஏன்னா அவர்கிட்ட பாஸ்வேர்டு இருந்தது, இவர்கிட்ட இல்லை. நீங்கள் போகலாம், நீங்கள் நில்லுங்கன்ட்ட. பாஸ்வேர்டு கேனாட் பி பாஸ்ட் ஆன் டு அதர்ஸ். அதனால் நான் உள்ளே போய் உங்களை வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு போனார். சுவாமி ஆரூரா வந்தாய் அப்படின்னார். அப்புறம் நீ என்ன ரொம்ப சிரமப்பட்டியா? என்ன சாமி நீங்கள் தான் கூடவே இருந்தீங்களே, எனக்கு என்ன சிரமம்? வெளியில் சேரமான் பெருமாள் நாயனார் காத்து கொண்டு இருக்கிறார். அப்படித்தானே? யாருங்க? நந்தி. அவர் வந்தார். உள்ளார். அவரை பார்த்தோன்னே கேட்டார், ரொம்ப அற்புதமாக கேட்டார் சிவபெருமான். நான் சுந்தரனைத்தானே வர சொன்னேன், உன்னை வர சொல்லலையே, நீ எதுக்கு வந்தேன்னார். என்ன கேட்டார்? சுந்தரனைத்தானே வர சொன்னேன், உன்னை நான் வர சொல்லலையே,
நீ எதுக்கு வந்தேன்னு. அவர் அதுக்கு பதில் சொன்னார், சாமி யாருக்கு தெரியும் இங்கே வருவேன்ட்டு, நான் எப்பவும் சுந்தரருடைய திருவடியை பிரியாதவன், அதனால சுந்தரருடைய திருவடியே பிடிச்சிட்டு இருந்தேன், அது கொண்டு வந்து இங்கே விட்டுருச்சு சாமி, நானா வரலன்னார். இப்போ அடியாருடைய திருவடியை பற்றினால் சிவத்தினுடைய சம்மதம் இல்லாமலேயே திருக்கைலாயம் போகலாம் என்பதுதான் சைவத்தினுடைய மாண்பு. எனவே அடியார் பெருமையை சொல்ல வந்தவர் சுந்தரர் அந்த பெருமையை அற்புதமாக சொன்னார் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் 7 தினங்கள் நம்பி ஆரூரரும் நம்பன் ஆரூரரும் என்கிற தலைப்பிலே அற்புதமாக இந்த செய்திகளை எல்லாம் சிந்தித்தோம். நம்பி ஆரூரர் பெயரை சொன்னாலே பெரும் பாக்கியம், பெரும்பேறு. அவர் சரிதத்தை கேட்பது அதைவிட பெரிய பேறு. இன்னும் சொல்லப்போனால் சிவபெருமானுடைய அந்த போற்றி என்று சொல்லக்கூடிய வாழ்த்துக்களை நாம் சொல்லி வழிபட வேண்டும் என்கிற செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருந்து கேட்ட நீங்கள் அத்தனை பேரும் பெரும் பாக்கியசாலிகள். இந்த ஞான வேள்வியை இங்கே ஏற்பாடு செய்த ஆலய உழவார தொண்டுசிய திருக்கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வா நாகராஜன் அவர்கள் எல்லா விதமான பாராட்டுதலுக்கும் உரியவர். அவருக்கு அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனாய திருக்காரணீஸ்வரர் எல்லா நலன்களையும் தர வேண்டும் என்று அடியார்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு ஆலயத்து உழவார தொண்டுசிய திருக்கூட்டத்தினுடைய அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த விழா மிகச்சிறப்பாக நிகழ்வுற இந்த திருக்கோயிலின் செயல் அலுவலர் ஆர் ரமணி அவர்களுக்கும், அரங்காவலர் குழு தலைவர் எஸ் மூர்த்தி செங்குந்தர் அவர்களுக்கும், அரங்காவலர்கள் எஸ் திருஞான செங்குந்தர், கே லோகநாதன் செங்குந்தர், கே குருநாதன் செங்குந்தர், எஸ் ரஜினிகாந்த் செங்குந்தர் அவர்களுக்கும், திருக்கோயில் சிவாச்சாரியார்கள் அத்தனை பேருக்கும், திருக்கோயில் பணியாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும், இங்கே வந்திருந்து கேட்டு மகிழ்ந்த அடியார் பெருமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். நல்ல செய்திகளை கேட்கணும். நாம் சைவம் சேர்ந்து இருக்கிறோம், திருநீறு பூசுகிற நெறியில் இருக்கிறோம். நமக்கு இந்த நமச்சிவாயங்கிற மந்திரம் மிகப்பெரிய பலத்தை தரக்கூடிய ஆயுதம். அதனை நாம் பற்றி கொண்டு அந்த மந்திரத்தை அடிக்கடி உச்சாரணம் செய்வதனாலே அந்த மந்திரம் நமக்கு ஆயுதம் போல உதவி செய்யும். ஆகையினாலே பெருமானுடைய திருக்கோயிலுக்கு வருகிற பொழுது அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லி பெருமானை வணங்குவதும் சிவபெருமானை உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் பற்றி கொண்டால் நம்முடைய வாழ்விலே எல்லா சிறப்புகளும் வரும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் எல்லோரும் தவறாமல் 5 எழுத்தை அந்த திருக்கைலாயத்தில் கேட்குமாறு நீங்கள் ஓத வேண்டும். நாளைய தினம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பொங்கலில் உங்களுடைய வாழ்வு பொங்கி மகிழட்டும், சிறப்பு ஓங்கட்டும் என்று சொல்லி இப்பொழுது 5 எழுத்து மந்திரம் ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.